ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி கிச்சன். வாங்க, அடுத்த வாரம் விநாயகர் சதுர்த்தி வருதுங்க. அதுக்கு நம்ம வெரைட்டியான கொழுக்கட்டைங்கள்லாம் எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். நான் இதில் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். இது 1/4 கிலோ மெஷர்மெண்ட் கப்புங்க. இதில் நான் 1 கப்பு அரிசி எடுத்து நான் இதில் போட்டு வச்சுருக்கேங்க. இது சேலம் இட்லி அரிசிங்க. இது 1 கப்பு போடுறேன். 1/2 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க. பாருங்கள், நான் அரிசியெல்லாம் கழுவி சுத்தமாக நான் இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேங்க. ஒரு மணி நேரம் ஊறட்டாங்க. தேங்காய், வெல்லம், பூர்ணா கொழுக்கட்டைக்கு ஃபஸ்ட்டு நம்ம 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. காஞ்சதுமே நான் 1/2 மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன். இதை அதில் போட்டுக்கலாம். இதை நம்ம மெதுவாக சிறுத்தீயில் வச்சு இப்படி வறுத்துக்குங்க. நீட்டாக வறுத்துட்டேங்க. 1 கப் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இது 100 கிராம் வரும். வெல்லம் கரையிறதுக்காக நான் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேங்க. வெல்லம், தேங்காய் எல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சுங்க. இதில் நான் ஏலக்காய் தூள் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக தேங்காய், வெல்லம் போட்டு பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம 1 கப்பில் நான் மாற்றி எடுத்து வச்சுக்கிறேங்க. 1/2 மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி திருவணும். இதில் 1 கப்பு சர்க்கரைங்க. இது 50 கிராம் சர்க்கரை வரும். ஏலக்காய் தூளுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய், சர்க்கரை, ஏலக்காய், பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. வாங்க, இதில் நான் 1 கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கேங்க. அதே கப்பில் 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நம்ம இப்போ கொதிக்க வச்சுக்கலாம். இதை தண்ணி இந்த மாதிரி தலைன்னு கொதிக்கணும். நல்லா அகலமான பாத்திரத்தில் நான் மாவு எடுத்து போட்டுக்கிட்டேன். இதில் 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்போ அரிசி மாவில் நம்ம சுடு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிணைஞ்சி எடுத்துக்கலாம். சூடாக இருக்கும். மெதுவாக இந்த மாதிரி கிளறி விட்டுக்குங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா நான் பாருங்கள் இந்த மாதிரி பிணைஞ்சி எடுத்துக்கிட்டேங்க. கையில் பாருங்கள், ஒட்டவே இல்லை. எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுட்டேங்க. இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். அரிசி நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாம். அரிசி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. இது கொஞ்ச நேரம் தண்ணி இருக்கட்டும். இல்லை, நல்லா தண்ணியெல்லாம் வடைஞ்சிருச்சிங்க. இப்போ நம்ம இதில் போட்டு காய வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியில் போட்டு ஃபேன் கடியில் காய வச்சுக்கோங்க. இது நம்ம வெயிலில் காய வைக்கணும்னு தேவையில்லை. நல்லே ஃபேன் கடியிலே நம்ம காய வச்சுக்கலாம். அரிசி காஞ்சிட்ருக்குதுங்க. அதுக்குள்ளார நம்ம இந்த பாசிப்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். பெங்களூரில் என்னுடைய சப்ஸ்கிரைபர் கொழுக்கட்டை வீடியோ போடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால தான் நான் முன்னாடியே போடுறேங்க. பாருங்க, பாசிப்பருப்பு வறுக்கும் போதே வாசனை வருது. இந்த அளவுக்கு வறுத்துட்டிங்கன்னா போதும். பாருங்கள், அரிசி நல்லா காஞ்சி வந்துருச்சுங்க. இங்கே பாருங்கள், நல்லா இப்படி உதிரி உதிரியாக இருக்குது. இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். இதை நம்ம இப்போ மிக்சியில் அரைச்சிக்கலாம். பாருங்கள், அரிசி இந்த மாதிரி கொரன்னு இருக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை இதுக்கு. பாருங்கள், பாசிப்பருப்பு இப்படி கொரன்னு அடைச்சிக்கிட்டிங்கன்னா போதும். 1/4 கிலோ மெஷர்மெண்ட் கப்புங்க. இதில் நான் 2 கப் அளவுக்கு நான் வெல்லம் போட்டுக்கிறேங்க. இதையும் போட்டுக்கிறேன். இதில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம இதை இப்போ கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். வெல்லம் தண்ணி நான் நல்லா வடிகட்டிட்டேங்க. நான் அடுப்பத்தை வச்சு மொத்தமாக இருக்கிற ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. காஞ்சிருச்சிங்க. இதில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேங்க. நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த அரிசி மாவை போட்டுக்கலாம். பாசிப்பருப்பு மாவையும் போட்டுக்கலாம். பாசிப்பருப்பையும் அரிசியும் போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கிட்டு இருக்கேங்க. இது எதுக்காகன்னு நீங்கள் கேட்கலாம். இது பிள்ளையார்பட்டி மோதகமும் செய்கிறதுக்காகங்க. பாருங்கள், சிறுவும் தீலியே வச்சு இந்த மாதிரி வறுத்துக்குங்க. எனக்கு வறுக்கும் போதே வாசனை வருதுங்க. இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இதில் நான் இதில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேங்க. இதை நல்லா கை விடாமல் அப்படியே கலக்கிட்டே இருங்க. தண்ணியாக அதில் ஊற்றிக்கிறேங்க. இப்போ இதை நல்லா கைவிடாமல் இப்படி கலக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா கலக்கிட்டே இருந்திங்கன்னா அது அப்படியே பிரிஞ்சு வரும். மாவெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இது நல்லா நம்ம இப்போ சிறுதீயில் வச்சு அப்படியே நம்ம கிளறிட்டே இருக்கலாம். இதில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். தேங்காய் துருவி வச்சுருக்கேங்க. இதையும் எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு வாட்டி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம 10 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. வாங்க, இப்போ நம்ம பிளேட்டு திறந்து பார்க்கலாம்.
எல்லாம் அரிசியோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சுங்க. இப்போ வந்து இதை ஆறட்டங்க. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம மோதகம் பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து கொழுக்கட்டை வந்து தட்டிக்கலாம். நான் வாழையில் வச்சு தட்டிக்கிறேங்க. வெல்லம் தேங்காய் பூரணம் இதில் வச்சுக்கலாம். மீதி இருக்கிறதையும் எல்லாத்தையும் இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். தேங்காய் கொழுக்கட்டைக்கு தட்டிக்கலாம். தேங்காய் சர்க்கரை பூரணம் வச்சுக்கிறேன். வாங்க, இதுவும் ரெடி ஆகிடுச்சுங்க. நான் எல்லாத்தையும் கொழுக்கட்டையெல்லாம் பிடிச்சி எடுத்து வச்சுட்டேங்க. இது வந்து ஒரு 15 நிமிஷம் வந்துட்டு நம்ம இப்போ ஆவி கட்டி எடுத்துக்கலாம். இதெல்லாம் வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இதில் வந்து நம்ம மோதகம் பிடிச்சிக்கலாம். பாருங்கள், கையில் ஒட்டலை, இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி பிடிச்சிக்கலாங்க. வாங்க, நான் மோதகம்லாம் பிடிச்சி வச்சுட்டேங்க. இதை நம்ம இப்போ ஆவி கட்டிக்கலாம். வச்சுட்டேங்க. இதையும் நம்ம இப்போ ஆவி கட்டி எடுத்துக்கலாம். இதுவும் எல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். அரை வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதையும் போட்டு காஞ்ச மிளகாய் 2 இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கட்டும். இதில் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கிறேங்க. அவ்வளோதாங்க, இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இதுவும் வெந்துருச்சுங்க. மீதி இருக்கிறதே எல்லாத்தையும் வேக வச்சுக்கிறேங்க. இதில் வந்து நான் சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து நம்ம கார கொழுக்கட்டை தாளிக்கலாம். இதுவும் வேகட்டும். இப்போது நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் எல்லாத்தையும் இதில் போட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் வேக வச்சு எடுத்துட்டேங்க. இப்போ நம்ம வந்து கார கொழுக்கட்டை வேக வச்சுக்கலாம். இதுவும் வெந்துருச்சுங்க. இதையும் நம்ம இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கிறேங்க. கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேங்க. இந்த வேக வச்ச உருண்டை கொழுக்கட்டையை நம்ம இதில் போட்டுக்கலாம். இதுலேயே நான் பெருங்காயம் போட்டுக்கிறேங்க. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கிறேங்க. திருவி வச்ச தேங்காய் கொஞ்சமாக போட்டுக்கிறேங்க. அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். வாங்க, வெரைட்டியான கொழுக்கட்டை எல்லாம் ரெடி. வரப்போகிற விநாயகர் சதுர்த்திக்கு எல்லா கொழுக்கட்டையும் ரெடியாக இருக்குது. மோதகம், தேங்காய் சர்க்கரை கொழுக்கட்டை, வாழை இலையில் தட்டின கொழுக்கட்டை, பச்சிலக்கு செஞ்ச கொழுக்கட்டை, தேங்காய் வெல்லம் கொழுக்கட்டை, கைப்பிடி கார கொழுக்கட்டை, உருண்டை பிடிச்சி ஆவி கட்டி தாளித்த கொழுக்கட்டை, கைப்பிடி மோதகம், 5 வகையான வெரைட்டி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சிங்க. இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ நீங்கள் அந்த மாதிரி வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ நல்லா வெந்திருக்குதுங்க. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.